அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனோட அருளால் குர்ஆனை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயமான சூரா யூனுஸ் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம ஓதிட்டு வந்தோம். அதில் 80 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கடைசியாக எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, மூசா அலைஹிவஸல்லம், அதாவது ஒரு இறைதூதர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு இறைதூதரை அங்கே இருந்த ஃபிரௌன் அப்படிங்கிற மன்னன் எந்த மாதிரியெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தினான், அந்த மக்கள் எப்படிலாம் பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மூசாவை வந்து நீங்கள் ஒரு சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் சூனியக்காரங்கள்லாம் வந்து மூசாவை நோக்கி அந்த ஒரு காம்படிஷன், யார் பெரிய சூனியக்காரர்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் நடக்கக்கூடிய காட்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ சூனியக்காரர்கள் வந்தபோது மூசா அவர்களை நோக்கி, நீங்கள் எரிய இருப்பவற்றை எரியுங்கள் என்றார். இப்போ இதுவரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். ரைட். இப்போ இன்னைக்கு அந்த அந்த களம் சிந்திச்சு பாருங்கள். இறைதூதர் இறைவனுடைய வசனங்களை கொண்டு வந்திருக்காரு. இறைவன் சொன்ன மாதிரி நீங்கள் நடங்க, நீங்கள் வந்து உங்களுடைய தற்பெருமைகளெல்லாம் விட்டு ஒழிங்க, மனுஷங்களை மனுஷனாக பாருங்கள், மக்களை மக்களாக பாருங்கள், அவங்களுக்குரிய உரிமைகளை கொடுங்க அப்படின்னு ஒரு இறைதூதர் வந்து சொன்னால், அவரை வந்து நீங்கள் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. சொன்னது பத்தாததுக்கு மற்ற சூனியக்காரர்களையும் கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆயத் அரபி வார்த்தையை நான் ஓதுறேன், அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் கீழே தமிழ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க, சரியா? ஃபலம்மா அல் கவ் கால மூசா மாஜித்தும் பிஹிஸ் சிஹ்ரு. சிஹ்ரு அப்படின்னா சூனியம். இன்னல்லாஹ சயுப்திலூஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்சிதீன். அவங்க எரிந்தபோது மூசா கூறினார், நீங்கள் நிகழ்த்தி காட்டியது சூனியமே ஆகும். திண்ணமாக அல்லாஹ் அதனை இப்போதே தகர்த்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் குழப்பம் புரிவோரின் செயலை சீர்படுத்துவது இல்லை. நாங்கள் முதல்ல போடுறோம், எங்களுடைய வித்தையை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு சூனியத்தை தான் காமிக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் யார்? எப்போவுமே சூனியத்தை வந்து ஜெயிக்க விட மாட்டான். ஏன்னா யார் வந்து குழப்பம் செய்கிறாங்களோ அவங்களுடைய செயலை சீர்படுத்த முடியாது, அல்லாஹ் சீர்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த சூனியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் கூட நீங்கள் வந்து ஒரு பைத்தியக்காரர் அல்லது நீங்கள் வந்து ஏமாற்றுக்காரர் அப்படின்னு அவதூறு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்ன மக்களுக்கும் இந்த ஆயத்துகள் அறிவுரை கூறுவதாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு காலத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இறைவன் இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை நினப்போம். ஆனால் நீங்கள் நடைமுறைன்னு சொல்கிறதெல்லாம் சூனியம். அதாவது சூனியம் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாத சில கண்கட்டு வித்தைகள். நம்ம நிறைய மேஜிக் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதாவது அது உண்மை கிடையாது, பொய் தான். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மாதிரி கண்ணை கட்டி விட்ட மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் குழப்பம் புரியுறீங்க, இன்றைக்கும் இது நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ் வந்து ஒருபோதும் ஜெயிக்க விட மாட்டான். ஸோ நம்ம லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு தோணுனாலும், இவ்வளோ சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல, குழப்பமாக இருக்கே அப்படின்னு தோணுனாலும், இந்த மாதிரியான குழப்பம் செய்கிறவங்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் சீர்படுத்த மாட்டான். ஸோ நம்ம நம்பி இருக்கலாம், எவ்வளோ குழப்பவாதிகள் நம்ம லைஃப்பில் வந்தாலும் அது ஜெயிக்காது. ஸோ குர்ஆன் வந்து பாருங்கள், அன்னைக்குள்ள வரலாறை மட்டும் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு பாடமாக இருக்குது. இன்றைக்கும் உங்கள் லைஃப், என் வாழ்க்கையில் கூட இந்த ஆயத்தை வச்சு நம்ம படிப்பினை எடுக்கலாம். அந்த அளவுக்கு குர்ஆன் ரொம்ப நுண்ணறிவை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது, சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க
பிகலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் தன் கட்டளைகளை கொண்டு சத்தியத்தை சத்தியம்தான் என்று நிரூபித்து விடுகிறான். குற்றவாளிகளுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. அதாவது நிறைய விஷயங்கள் மேஜிக் மாதிரி நமக்கு தோணும் லைஃப்பில். அது என்ன பங்குச்சந்தைங்கிறாங்க, பிட்காயின்ஸுங்கிறாங்க, ஏறுது இறங்குதுங்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மதம், நீங்கள் அந்த மதம், உங்கள் மதத்துக்காக நீங்கள் போராடுங்க அப்படின்னு மூட்டி விட்டு ரெண்டு அதாவது 2 மதத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளை மூட்டி விட்டு சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு அந்த அது பேர் என்ன, ஒரு கோயிலுக்கும் மசூதிக்கும் ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இந்த கோயில் கீழே இருக்குது, அந்த பள்ளி தர்கா வந்து மேலே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் கோயில் வழியாக போய் அங்கே போய் நீங்கள் அறுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் நான்வெஜ் அங்கே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. இது பார்க்குறப்போ சாதாரண ஒரு சண்டை மாதிரி தெரியுதா அவங்களுக்கு? ஒரு மதத்துக்குள்ளே சண்டை அப்படின்னு தெரியுதா? ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னா, இது ரெண்டுமே இந்த மதத்துக்கு வந்து தேவையில்லாத ஒன்று தான். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோடத இவங்க பார்க்க தேவையில்ல, இவங்களோடத அவங்க பார்க்க தேவையில்ல. காலம் காலமாக இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புதுசாக இவங்க இந்த பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு காரணம் என்னன்னு யாராவது சிந்திக்கிறோமா? அது சரி தப்பு அதை பற்றிலாம் பேசுகிறீங்க, கயிர் சூப்பர் மாஷா அல்லா. ஆனால் அதை விட வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு பக்கத்துலேயே பரந்தூர்னு இருக்குது. அங்கே வந்து இருக்கிற விவசாய நிலங்களெல்லாம் தூக்கிட்டு ஏர்போர்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ. 3 வருஷமாக அங்கே வந்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் நம்ம போராட்டத்துக்கு போகலை. இங்கே அந்த அது என்ன, அந்த கோயில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். அப்போது அந்த கோயிலுக்கும் அந்த பக்தர்களும் இந்த மசூதிக்கு ஒரு மசூதி மீன்ஸ் தொழுகை இது இல்லை, தர்கா, அதுக்கும் வந்து இங்கே சண்டை நடக்குது. அப்போது இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று, ஆனால் கண்ணுக்கு தெரியாத வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சாலும் இறைவன் என்ன பண்ணுவான், அவனுடைய அத்தாட்சியை வச்சு உண்மைன்னு உடச்சி காமிப்பான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய பிரச்சனை, இந்த தர்கா பிரச்சனைலாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ இந்த தர்கானால் யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? நீங்கள் தர்கா இல்லைன்னாலும் வேறு எங்கேயாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் போய் சாப்பிடத்தான் போகிறீங்க. அப்படியே இல்லைன்னாலும் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்க. உங்கள் வீட்டில் யாரும் வந்து இன்றைக்கி தொந்தரவு பண்ண மாட்டாங்களே. ஆனால் அந்த சைடு அதாவது இறைவனுடைய அருள்வளம், அந்த இயற்கையை அழிச்சிட்டு நாங்கள் வந்து செயற்கையாக ஒரு விமான நிலையம் கொண்டு வருவோம், அதுவும் இயற்கையை அழிச்சிட்டு தான் கொண்டு வருவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அண்ட் அதுக்கு அங்கே மக்கள் போராடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல. ஸோ அதைத்தான் இறைவன் சத்தியம்னு பேசுவான், இந்த தர்காவை பற்றி பேச மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த வளங்களை பாதுகாக்கிற இதில் அந்த மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இறைவனுடைய விஷயங்களை இறைவன் மனிதர்களுக்கு மனிதர் நியமமாக நடந்துக்கோங்கன்னு சொன்ன விஷயங்களில் இறைவன் இதுதான் சத்தியம்னு நிரூபிச்சிருவான். இப்போ எவ்வளோ சூழ்ச்சிகள், எவ்வளோ சூனியங்கள் நடந்தாலும் கடைசியில் உண்மைதான் வெல்லும், சத்தியம்தான் வெல்லும். அப்போ இது குற்றவாளிகளுக்கு. யார் குற்றவாளி? மனுஷங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்கிறாங்கல்ல, சண்டை போடுறவங்களை விட சண்டை போட வைக்கிறாங்கல்ல, அவங்க தான் குற்றவாளி. ஸோ அவங்களுக்கு இது எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் சரி, நம்ம நினச்சிக்கிறோம் பொலிட்டீஷியன்ஸ் தான் செய்கிறாங்கன்னு. பொலிட்டீஷியன்ஸ் ஆமாம், அவங்களும் ஒரு காரணம். அதுக்கு மேலே உங்கள் கண்களுக்கு தெரியாத பல ஹைரார்ச்சிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. அதையும் நீங்கள் சூனியம்ன்ற வார்த்தைக்குள்ளே ஃபிட் பண்ணி பாருங்கள், சரியா? அந்த ஊர் அது ஆறுபடை, ஏதோ ஒரு நல்ல ஊர், முருகனோட ஃபேமஸான ஒரு ஊர். நான் பார்த்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள்.
ஃபமா ஆமன லி மூசா இல்லா துர்ரியத்தும் மின் கௌமிஹி அலா கௌஃபிம் மின் ஃபிர்அவுன வ மலஇஹிம் ஐ யஃப்தினஹும் வ இன்ன ஃபிர்அவுன லஆலின் ஃபில் அர்த் வ இன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன். பாருங்கள், ஃபிரௌனுக்கு அஞ்சியும் அவன் வேதனையில் ஆழ்த்தி விடுவானோ என்று பயந்த சமூக பிரமுகர்களுக்கு அஞ்சியும் மூசாவை அவருடைய சமூகத்தாரில் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ விஷயம் என்னன்னா, இறைவன் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கான். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வேதத்தையும் கொடுத்து மூசாவை அனுப்புனா, அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னன், அந்த அரசன் யாரு? ஃபிரௌன். அவனுக்கு பயந்து, அதாவது அரசாங்கத்துக்கு பயந்து, இன்னும் அரசாங்கம் ஒருவேளை நம்மளை வேதனையில் ஆழ்த்திடுமோ அப்படின்னு பயந்து, இன்னும் இந்த சமூக பிரமுகர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல, இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, சமூக அந்தஸ்து உடையவங்க அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி லைக் சாமியார்கள், இன்னும் இந்த திரைப்பட நடிகர்கள், இன்னும் அந்த எம்பிஸ், இந்த மாதிரி பொலிட்டீஷியன், நார்மல் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இது நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அன்னைக்கு காலத்தில் இருந்த சமூக பிரமுகர்களுக்கு பயந்தும் மூசாவை இந்த மக்கள் ஏற்றுக்கறல, சில இளைஞர்களை தவிர. உண்மை என்னன்னா, ஃபிரௌன் இந்த பூமியில பெரும் வல்லமை கொண்டவனாக இருந்தான். திண்ணமாக அவன் எந்த எல்லையை மீறுவதற்கும் தயங்காதவர்களில் ஒருவனாக இருந்தான். இப்போ இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? எனக்கு இங்க எல்லாமே எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் இருக்குதான், அரசாங்கம் இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போக முடியும். அந்த இந்தியாக்குள்ள தான் நீங்க இருந்துக்க முடியும். வேற நாட்டுல போயிட்டு உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. அதே மாதிரி நீங்க இந்திய அரசாங்கமா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசு இருக்கு, ஆந்திராக்குன்னு ஒரு அரசு இருக்கு, கேரளாக்குன்னு ஒரு அரசு இருக்கு, டெல்லிக்குன்னு ஒரு அரசு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி அரசுகளும் அந்தந்த விஷயங்களை பார்த்துப்பாங்க. அந்த அரசுமே கூட உங்க வீட்டுக்குள்ள ஆட்சி புரிய மாட்டாங்க. நீங்க அதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும்ட்டு யாரும் பெருசா சொல்றதில்ல இன்னைக்கு காலத்துல. கரெக்டா? ஆனா ஃபிரௌன் எப்படி இருந்தான் அப்படின்னா, எல்லாவற்றிலையுமே வல்லமை கொண்டிருந்தான். அவனுடைய சுயத்துக்காக, அவனுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லையையும் மீற தயங்காதவனாக இருந்தான். இன்னைக்கு நடக்குதா? மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு லாபம்ன்றது காரணத்துக்காக எத்தனை 8 வழிச்சாலை, எத்தனை 4 வழிச்சாலை. என்ன சொல்றது, எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த மதுரை, ராமநாதபுரம் இந்த சைட்லாம் போனோம்னா தண்ணியா இருக்கும். தண்ணி அவ்வளோ ஆற்று தண்ணி அப்படி இருக்கும். மரம், செடி, கொடி சூப்பராக இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, பாலைவனத்தை விட மோசமாக இருக்குது. அப்போது ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப அந்த அரசாங்கம் எல்லை மீறி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் ஃபிரௌனுடைய அரசாங்கம் பண்ணுச்சு. அண்ட் இதுவுமே நம்ம பண்ணுறோம், நம்ம அரசு பண்ணுதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் மேலேருந்து ஒரு விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாவற்றையும், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பணம் தானே முடிவு பண்ணுது. பணத்தோட மதிப்பை யார் முடிவு பண்ணுறா? அவங்க தான் இந்த உலகத்தை இந்த வல்லமை படைக்கிறாங்க, வல்லமை படைச்சிருக்காங்க. சிந்திச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதையுமே இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸோடு நினச்சி பார்க்காதீங்க. யார் கையில் பணத்துடைய வேல்யூ ஏற்ற இறக்க முடியுமோ அவங்கக்கிட்ட தான் அந்த வல்லமை இருக்குது. சரியா? யார் அப்படின்னு தேடி பாருங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் யாருன்னு தேடி பாருங்க. உங்களுக்கு இந்த 83வது வசனம் தெளிவாக புரிஞ்சிடும். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபிரௌன் இப்படி இருந்தான், இப்படிப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு பயந்து யாருமே மூசாவை ஏற்றுக்கறல, ஒரு சில இளைஞர்களை தவிர. இந்த ஃபிரௌன் என்னவா இருக்கான்? பூமியில் பெரும் வல்லமை கொண்டவனாக இருக்கான். அவன் எந்த எல்லையையும் மீறுறதுக்கு தயங்காதவனாக இருக்கான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்க.
வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி அலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார், என் சமூகத்தவரே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவனையே முற்றிலும் சார்ந்து வாழுங்கள், நீங்கள் முஸ்லீமாக இருந்தால். அப்போ எஸ், இந்த ஃபிரௌனுடைய சமூகம் இப்படி தான் இருக்கு. அவன் ரொம்ப எல்லை மீறக்கூடியவனாக இருக்கான். சரி, ஆனால் மூசா என்ன சொல்கிறாரு தன்னுடைய சமூகத்தை நோக்கி, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தா அவனையே ஃபுல்லாக சார்ந்து வாழுங்க, நீங்கள் அப்போ தான் முஸ்லீமாக இருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம யாரை சார்ந்து வாழ்கிறோம்? அரசாங்கங்களை சார்ந்து தான் வாழ்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் அரசாங்கங்கள் நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்குனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுக்காக இறைவனை நம்பி நம்ம வாழணும். அப்போ இறைவனை நம்பி நம்ம வாழணும் அப்படின்னா இறைவன் சூரா தௌபால என்ன சொன்னான்? என்ன நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா எனக்காக நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிறதுக்காக என்னுடைய வழியில் உங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னான். அல்லாஹ் தானே சொன்னான் சூரா தௌபால. அப்போது அல்லாஹ்க்காக நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தர்காக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ பெரிய அபத்தம்! இது எவ்வளோ பெரிய அபத்தம்! அல்லாஹ் என்ன சொல்ல, நீங்கள் உண்மையாகவே முஸ்லீமாக இருந்தால் என்ன முழுசாக சார்ந்துருங்கங்கிறான். ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆயத்தை பாருங்கள், மக்கள் எல்லாம் ஃபிரௌனுக்கு பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, நீங்கள் என்னையே நம்பி நீங்கள் வாங்கங்கிறான். அப்போ என்னையே நம்பி வாங்கன்னா நீங்கள் தியாகம் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறாங்களா, போயிட்டு போகுது. ஆனால் இது கடினம்தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை, கடினம்தான். ஆனால் அந்த கடினத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அல்லாஹ் இதற்கு பகரமாக தான் சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய வீடையும் தோட்டம் துறவையும் சொகுசான வாழ்க்கையும் வச்சுருக்கான். அதை நம்ம நம்பினாதான் இதை நம்ம இழக்க ரெடி ஆகும். இதை நம்ம இழக்க ரெடி ஆகலை அப்படின்னா அதை நம்ம நம்பலைன்னு அர்த்தம். அப்போது எஸ், நம்மளால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் என்ன திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ திடீர்னு நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துடலாமா? கஷ்டம்தான், ஒத்துக்கிறணும் தான். ஆனால் ஒரு காலம் வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அல்லாவே நீங்கள் முற்றிலும் சார்ந்துருங்க. ஃபகாலு அலல்லாஹி தவக்கல்னா ரப்பனா லா தஜ் அல்னா ஃபித்னதன் லில் கௌமி துவாலிமீன். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறோம், எங்கள் இறைவனே அக்கிரமம் புரியும் கூட்டத்தாருக்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே. பாருங்களேன், அதிகமாக நீங்கள் இந்த சோதனை அப்படின்னு வந்தாவே அது ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தப்பு பண்ணால் நமக்கு சோதனை போல், நம்மளை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஆயத்தை பாருங்கள், அல்லாவையே நாங்கள் சார்ந்திருக்கோம், இந்த அக்கிரம புரியும் கூட்டத்தாருக்கு எங்களை நீ சோதனை ஆக்கிடாத அப்படின்னா, இப்போ யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? ஃபிரௌனை பற்றி சொல்லிக்கிட்டு வரான். ஃபிரௌனுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாவுக்கே பயப்படுங்க. நாங்கள் அல்லாஹ்க்கு பயப்படுறோம், ஆனால் இந்த ஃபிரௌனால் எங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிடாமையும் இல்லை நாங்களால அவங்க ஒரு ட்ரையலில் மாட்டிக்காமையும் யா அல்லாஹ் எங்களை நீ பார்த்துக்கோ. ஏன்னா இந்த இந்த துவா நம்ம கேட்கணும். அக்கிரமம் புரியும் கூட்டத்தாருக்கு எங்களை ஒரு சோதனை ஆக்கிடாத அப்படின்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு பிரச்சனையை நமக்கு கொண்டு பூதாகரமாக காமிப்பாங்க. நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை. இப்படி டெய்லி மனுஷங்களை நிம்மதி இழந்து வைக்க செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா அப்பாவி மக்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இன்னும் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் நம்மளை நேர்வழிக்கும் கொண்டு போகுது, வழிகெடுக்கவும் செய்யுது. அப்போ இந்த வழிகெடுக்க செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த வழிகெடுக்கிறவங்க எல்லாருமே
கெட்டவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அறியாமையினால அந்த ட்ராப்ல மாட்டிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது என்ன பண்றோம்ன்னு. ஏதோ பணம் வருதுன்றதுக்காக பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன எங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துறாதே யா அல்லாஹ். இன்னைக்கு நம்மலாம் எது சரி, எது தப்புன்னே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சோதனையா ஆயிடக்கூடாது. அவங்களுடைய தேவைக்கு நம்மள யூஸ் பண்ணிறக்கூடாது. அப்படின்னு நம்ம துவா கேட்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க இது மைண்ட்ல வரணும். நீங்க அரபியில துவா கேட்கணும்லாம் இல்ல. இந்த எண்ணம் உங்களுக்கு மனசுக்கு வரணும். வந்தா நம்ம சேஃப். இறைவன் நாடினால். சரியா? இப்ப இந்த மாரியான கூட்டத்தாருக்கு எங்கள வந்து ஒரு பகடக்காயா ஆக்கிடாதே யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்கணும். வன்ன வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். மேலும் நிராகரிக்கும் கூட்டத்தாரிடமிருந்து உனது கருணையினால் எங்களை காப்பாற்றுவாயாக. எந்த கூட்டத்திட்ட இருந்து காப்பாத்தணுமா? நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திட்ட இருந்து உன்னுடைய கருணையால எங்கள காப்பாத்து யா அல்லாஹ். அப்டின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நாத்திகம் பேசுறாங்களோ, என்ன சொல்றாங்க? இறைவனே இல்ல. அப்புறம் எப்படி நல்லது கெட்டது? உனக்கு புடிச்ச மாரி நீ வாழு. அதானே சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்க இவ்ளோ பெரிய விஷயத்தையும் படைச்சது நான் தான். எனக்கு எந்த டயர்டும் இல்ல. நான் ஒரு ஆளு அப்படின்னு இறைவன் சொல்றான். அந்த ஒரு சூப்பர் பவர நம்ம நம்பாம நம்மள வந்து ஷைத்தானோட வழியில கூட்டிட்டு போறாங்க. நாத்திகம் மட்டும் இல்ல. இன்னும் பெரியாரிஸ்ட்டுங்கிறாங்க, அம்பேத்கரிஸ்ட்டுங்கிறாங்க. கைர் என்ன இதா இருந்தாலும், அ யார் வந்து இறைவன விட்டுட்டு வேற அ வேற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்மள கூட்டிட்டு போறாங்களோ, அவங்க எல்லாரும் தான். அல்லாஹ்வ நிராகரிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான கூட்டத்திட்ட இருந்து, யா அல்லாஹ் உன் கருணையினால என்ன காப்பாத்து. அல்லாஹ்வோட கருணை இருந்தா தான் அதுவும் காப்பாத்த முடியும். இல்லன்னா நம்மளாலாம் தப்பிச்சு வர முடியாது. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்டே வந்ததுனால, இன்னைக்கு வரைக்கும் குரான்ல உள்ளத பார்த்தாலும் நம்மனால கிரகிச்சுக்க முடியல. அல்லாஹ் இத சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையே நம்மனால ஏத்துக்க முடியல. அப்படிங்கிறப்போ, இ சிலர்லாம் வந்து அந்த நிராகரிப்பாளரோடையே வளர்ந்து வந்திருப்போம். அப்போ அதிலிருந்து அல்லாஹ் நாடுனா தான் அதிலேருந்து வெளிய வர முடியும். ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம இதையும் மனசுல வைக்கணும். யா அல்லாஹ் உன்ன நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துல இருந்தும் என்ன நீ காப்பாத்து. وأوحينا إلى موسى وأخينا أن تبوأ لقومكما بمصر بيوتا واجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. மேலும் நாம் மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் வஹி அறிவித்தோம். வஹி அப்படிங்கிறது இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள். உங்களுடைய சமுதாயத்தாருக்கு எகிப்தில் சில இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அந்த இல்லங்களை கிப்லா ஆக்கிக் கொண்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள். மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான் எகிப்துல, அதாவது அந்த இடம் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது இங்க இப்ப நமக்கு தெரியுது. எகிப்துல இருந்திருக்காங்க. ஈஜிப்த் அப்படிங்கிறது எந்த சைடுன்னு போய் பாருங்க. பிரிட்டனுக்கு கீழ இருக்கும். அந்த யூரோப்புக்கு கீழ இருக்கும். அப்ப அந்த காலத்துல யூரோப்புக்கு கீழ ஒரு சின்ன இடம் மட்டும் தான் எகிப்துன்னு இன்னைக்கு காமிக்கிறாங்க. ஆனா அது மொத்தமுமே யூரோப் மொத்தமுமே என்னது? எகிப்து தான். அப்ப அந்த இடத்துல பரோவா மன்னன் ஃபிரௌன் இருந்திருக்கான் அப்படின்னா, சிந்திச்சு பாருங்க. யாரு இன்னைக்கு உள்ள மணிலாம் யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. தெரியாதுன்னா சும்மா கூகுள்ல அடிச்சு பாருங்க. பக்காவா வரும். யாரு அதெல்லாம் கையில வச்சிருக்கான்னு. நீங்க நெனைப்பீங்க அமெரிக்கா தான் எல்லாம் பாக்குதுன்னு. அமெரிக்காக்கும் மேல ஒரு சின்ன இடம் இருக்கு பிரிட்டனு. சைலன்ட்டா வேலைய பார்த்துட்டே இருக்கும். அமெரிக்கா கூட அவ்ளோ ஒரு நெறைய இதெல்லாம் வரும். ஆனா, எல்லாவற்றையும் விட சைலன்ட்டா இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி பார்த்துட்டே வருதா? இப்ப ரீசென்ட்டா கூட அங்க ஒரு ராணி இறந்தாங்க அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ ஆச்சா? நெறைய போஸ்ட்லாம் பார்த்தீங்களா? அங்க உள்ள ராணி இறந்ததுக்கு இங்க வரைக்கும் ஏன் அந்த போஸ்ட்லாம் வரணும்? சிந்திச்சு பார்த்துக்கிருங்க. அப்போ இந்த மாதிரி
இந்த ஈகிப்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவருடைய சகோதரருக்கும் ஒரு வஹி வருது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஏற்றுக்கல, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துலயே உங்களுக்குன்னு ஒரு இல்லங்களை, சில இல்லங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. அங்கேயே நீங்கள் வந்து உங்களுடைய கிப்லாவாக ஆக்கிக்கோங்க. அங்கேயே நீங்கள் தொழுகுங்க. அல்லாஹ் எப்போவுமே விஷயம் தொழுகையை தான் செய்ய சொல்லுவான். தொழுகை அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று உங்களுடைய உள்ள தூய்மை. நீங்கள் இன்றைக்கி நம்ம தொழுகிறோம் இல்லையா, இதுதான். ஸோ இந்த தொழுகை அன்னைக்கு அவங்களுக்கும் இது ஃபர்லாக்கப்பட்டிருக்கு. இறைவன் அவங்களுக்கும் கடமையாக்கியிருக்கான். ஆனால் அவங்க வேறு மாதிரி தொழுகிறாங்க, அது அவங்க அறிவாங்க. அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்போது அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான தொழுகை. இன்னொன்று அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா. அல்லாஹ் வந்து சும்மாலாம் இருக்க சொல்ல மாட்டான். அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இது குறிக்கும். அப்போனா ஒரு வீடு வச்சுக்கோங்க, அதுலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் அங்கே செஞ்சுக்கோங்க அப்படின்னு இன்னும் இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்க. தொழுகைன்னு வந்தால் நீங்கள் நம்ம தொழுகையை மட்டும் நினச்சிடக்கூடாது. எங்கெல்லாம் இனி தொழுகைன்னு வருதோ அது உங்களுடைய தொழில்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தொழில் செய்யாமல் வருமானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு இருக்கும்போது இறைவன் அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான். இப்போ இந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறணும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் வந்து சொல்கிறான், இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தி சொல்லிடுங்க அப்படின்னு. வகால மூசா ரப்பனா இன்னக ஆத்தைத்த ஃபிர்அவுன வமலஅஹு ஸீனத்தன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா ரப்பனா லியுஸில்லு அன் சபீலிக் ரப்பனத் மிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யுரஉல் அதாபல் அலீம். மூசா இப்படி கேட்குறாரு, துவா கேட்குறாரு. என்னன்னா, எங்கள் இறைவனே, நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வத்தையும் வழங்கியுள்ளாய். எங்கள் இறைவனே, உன் வழியில் செலவிடாமல் மக்களை அவர்கள் திசை திருப்புவதற்காகவா அவற்றை நீ அளித்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவர்களின் செல்வங்களை அழித்து விடுவாயாக. மேலும் துன்புறுத்தும் வேதனையை கண்ணால் காணும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவாறு அவர்களுடைய இதயங்களை இறுகச் செய்வாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாரு, யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுக்கு நீ இவ்வளோ அலங்காரத்தை கொடுத்துருக்க. நம்மளை இன்னைக்கு பார்ப்போம், நம்ம அல்லாங்கிறோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாவை வெறுக்கிறாங்க, அல்லாவை மறுக்கிறாங்க, தான் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல பணக்காரனாக வாழ்கிறாங்களே. இந்த உங்கள் லைஃப்லேருந்து பாருங்கள், அப்புறம் உங்கள் ஊரில் பாருங்கள், அப்புறம் உங்கள் நாட்டில் பாருங்கள், அப்புறம் இந்த உலகத்தை பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ மோசமானவங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி செல்வத்தை நீ கொடுக்குறியா அல்லா, இதெல்லாம் வச்சு மக்களை இவங்க வந்து வழிகெடுக்கணும்னு நினச்சா நீ கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே இந்த செல்வங்களெல்லாம் இவங்கக்கிட்ட இருந்து அழிச்சிடுயா அல்லா. இன்னும் இவங்களுக்கு வந்து அந்த வேதனை, துன்புறுத்தக்கூடிய வேதனை கண்ணால் அவங்க பார்க்குற வரைக்கும் நம்பிக்கை கொள்ளாத மாதிரி அவங்களுடைய இதயங்களை இறுகச் செய்திடு அப்படின்னு சொல்லி இதுவாக கேட்குறாங்க. கால கத் உஜீபத் தௌ துக்கும் ஃபஸ்தகீமா வலா தத்தபி ஆன்னி சபீலல்லதீன லா யாலமூன். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், உங்கள் இருவருடைய இறைஞ்சுதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, அவருடைய சகோதரரும் இருக்கார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஸோ உங்கள் 2 பேருடைய இறைஞ்சுதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீங்கள் நிலைகுலையாமல் இருங்கள். நீங்கள் வந்து தைரியமாக இருங்க. நீங்கள் வந்து தடுமாறிடாதீங்க. அறியாதவர்களின் வழிமுறையை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஸோ அவங்க அறியாமையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அவங்க என்ன தான் பணம் காசு வச்சுருந்தாலும், ஃபேமஸாக இருந்தாலும், ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருக்காங்க. அவங்களுடைய வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் தான் இது நடக்குது, நம்ம காலத்துலேயும் தான் இது நடக்குது. ஸோ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் யார் எப்போ பார்த்தாலும் அதுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தும், அந்த நிலைமைக்கு அது பொருந்தும். அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதுதான் குர்ஆனுடைய மேஜிக். குர்ஆன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைத்த அற்புதம்னு சொல்கிறோம்ல, இதுதான்.
وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. மேலும் நாம் இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்கச் செய்தோம். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அநீதியும் அக்கிரமமும் இழைப்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியில் ஃபிரௌன் நீரில் மூழ்கத் தொடங்கிய போது அலறினான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அதாவது ஈகிப்திலேயே உங்களுக்குன்னு சில வீடுகளை அமைச்சு நீங்கள் உங்களோட தொழிலையும் பாருங்கள் தொழுகையையும் பாருங்கன்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தும் என்ன ஆகுது, நிறைய பிரச்சனை வரவும் அவங்கள போக சொல்கிறான். அவங்க கடலை கடந்து போகிறாங்க பாருங்க. இதுதானே நபிக்கும் நடந்துச்சு. இப்போ ஆரம்ப காலத்தில் மக்கால கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கைபரா இல்லை அது என்ன ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அபுதாலிப் கணவான்னே சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் இவங்களோட ஃபேமிலியாக போய் ஒரு கணவாய் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடத்துலையே வந்து டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க ரொம்ப நாள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஆரம்ப காலத்தில் மக்கால வந்து சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்கள ஹிஜ்ரத் பண்ண சொன்னான். உங்கள் பொருள் உங்கள் உடைமைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போங்கங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நடந்துச்சா இல்லையா? அப்போது இவங்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம நபி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் அது இன்னும் பண்ணலை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தர்காக்காக ஒரு 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 ஆடு வெட்டணும், இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்த்ததை பார்த்துட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட மாட்டோம். என்ன பண்ணுவோம், போய் பரந்தூருக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்போம், அந்த மக்களோட மக்களா. அதை நம்ம செய்யலைல்ல. அதை வந்து அந்த எம்பி எந்த அதுவும் முக்கியமாக பாருங்கள், எம்பி முஸ்லீம் எம்பி ஒருத்தவர் தான், அதுவும் எங்கே ராமநாதபுரத்துலேருந்து அங்கே போயிருக்காரு. மாஷா அல்லாஹ். ரைட். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, சம்பந்தமே இல்லாமல் மக்களை திசை திருப்புறது. ஸோ இப்படி நம்ம இருக்கணுமா, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியும் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ இவங்க வந்து கடலை கடந்து போகிறாங்க. அல்லாஹ் கடலை கடக்க செய்கிறான். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அநீதியும் அக்கிரமமும் செய்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசியாக ஃபிரௌன் வந்து நீரில் மூழ்குறான். ஸோ அந்த வரலாறு நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கைத்தடியை அடிக்கும்போது அந்த கடல் வந்து பிளக்கும். எல்லாரும் அந்த கடலை கடந்து போனதுக்கு பிறகு பின்னாடியே வந்த ஃபிரௌன் வந்து நடுவில் மாட்டிப்பான். அப்போ ஃபிரௌன் வந்து நீரில் மூழ்குவான். ஸோ அப்போ மூழ்கும்போது அவன் கத்துறான், இஸ்ராயீலின் வழித்தோன்றல்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன். மேலும் அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களில் நானும் ஒருவனாவேன். ஸோ அவ்வளோ ஆட்டம் போட்ட அந்த ஃபிரௌன் கடைசியாக அவனோட சாகும் தருவாயில் நான் இறைவனை நம்புகிறேன், நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னது அவனுக்கு பயன் தந்துச்சா தரலையான்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபிரௌனை வந்து நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து முடிந்து போன கதை இல்லை. குர்ஆன் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போனதை பேசலை, இன்றைக்கி நடக்கிறத தான் பேசுது. ஏன்னா குர்ஆன் வந்து ஃபார்முலா தான், அது வந்து ஒரு சூட்சுமம் தான். அதை நீங்கள் தான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு மேக்ஸ் புக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் புக்கில் உள்ளது தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வருமா? நீங்கள் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜேடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்படி ஏதோ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுல நீங்கள் புக்கில் படித்ததா அப்படியே வருது? அது ஒரு ஃபார்முலாவாக வச்சு அவன் கேட்குறத நீங்கள் சால்வ் பண்ணி தரீங்க. ஏம்மா ஊரில் உள்ள நாட்டில் உள்ள இந்த எக்ஸாமுக்கே இப்படின்னா அல்லாஹ் பெரிய ஒரு எக்ஸாம் வச்சுருக்கான். அதுக்கு இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஒரு